வெல்கம் டு பிளாண்டைட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் முருங்கைக்காய் குழம்பு தான். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காயை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை கடுகை நல்லா பொரிய வச்சதுக்கப்புறமா மேற்கொண்டு வந்து தக்காளியெலாம் ஆட் பண்ணணும். மீன்வைல் வந்து என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பிளாண்டைட் தான். பிளாண்டைட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக தான் நான் வந்து இந்த சேனலே நான் ஓப்பன் பண்ணது. அவங்களுக்காக மட்டும்தான் நான் ரெசிபீஸ் போடுறேன். இதில் எந்த விதமான காரமோ மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக பிளாண்டாக எப்படி செய்யறது அப்படின்றதுக்காக தான் இந்த டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ் வந்து டெய்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட மேலான ஆதரவும் உங்களோட மேலான கமெண்ட்ஸும் உங்களோட சப்போர்ட்டும் தான் எனக்கு தேவை. அப்போ தான் இது நான் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கடுகு பொரிய வைக்கிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட சூடு ஏறணும். அப்போ தான் வந்து கடுகு பொரியும். மீன்வைல் வந்து காரம் போட்டு மசாலாலாம் போட்டு பண்ணுற சேனல்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் பிளாண்டாக ப்ளெயினாக காரமே இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்றத பற்றி எந்த விதமான சேனலும் பெருசாக இல்லை. அதனால தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இப்போ வந்து கடுகு பொரிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தக்காளி குயிக்காக வதங்கும். ஸோ அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ண உடனே வெங்காயமாக இருந்தாலும் சரி, தக்காளியாக இருந்தாலும் சரி, குயிக்காகவே வந்து வதங்கிடும். இப்போ நம்ம வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் கைவிடாமல் கலர்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கிங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலரி அதை தொக்கு மாதிரி ஆக்கும்போது கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் தக்காளி வதங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குயிக்காக வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தக்காளி வதங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண முடியும். இது குழம்புன்றதுனால வந்து இதில் எந்த விதமான காரமும் மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ப்ளெயினாக பிளாண்டாக எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தக்காளி நல்லா கைவிடாமல் கலர்னா தான் அது நல்லா வந்து கொஞ்சம் வதங்கும். ஸோ மீன்வைல் இந்த டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் வந்து யாருமே வந்து வீடியோஸ் இருக்காது. அதுவும் நம்ம தமிழ் முறைப்படி சமையல்கள் வந்து எந்த சேனல்லையும் அந்தளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறம் வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவே ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்களுக்காக மட்டுமே ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணோன்ற ஒரு ஆசை இருந்தது. நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலை. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்வைல் இந்த காரமே சில கிட்ஸுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட காரம் பிடிக்காது. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் கூட அவங்களுக்கு பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மஞ்சக்காமலை இருக்க பேஷண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து டெலிவரி ஆன லேடிஸ் கூட வந்து பத்தியத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிக்க முடியும்னா இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு டாலரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒத்துக்குன்ற பட்சத்தில் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் மஞ்சாத்தூள் ஒத்துக்குமோ அந்தளவுக்கு காரம் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் டயட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் குயிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லது. அல்சர் குணமானதுக்கு அப்புறமா கூட நீங்கள் நிறைய காரம் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சமாக தான் காரம் சாப்பிட்ணும்.
இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவும் வந்து முருங்கைக்காவும் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக போட வேண்டாம். ஒரு வெண்டைக்காவை 3ஆ கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொதித்து வேக வச்சதுக்கு அப்புறமாவும் வந்து வெண்டைக்காய் கூழ் ஆகாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். இல்லைன்னா கூழாக நூல் நூலாக போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய வெண்டைக்காய் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் நல்லது. இப்போ வந்து நான் கேஸ் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த தக்காளி, அந்த கடுகு, இந்த தாளிப்போல வந்து அந்த வெண்டைக்காயில் எல்லா பக்கமும் பரவணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெண்டைக்காவும் வந்து அந்த தக்காளியோட எசன்ஸு, அப்புறமா அந்த கடுகு, சீரகம், வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்து எல்லா பக்கமும் பரவும். நம்ம வேக வைக்கும் போதும் அதில் வந்து இறங்கும், அந்த சாரெல்லாம் இறங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலரிக்கிங்க. மெதுவாக கலரணும், இல்லைன்னா வந்து வெண்டைக்காய் வந்து உடஞ்சி போயிடும். ஏன்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள். அதனால் வெண்டைக்காய் வந்து ஜென்டிலாக தான் நீங்கள் கலரணும். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காவையும் முருங்கைக்காவையும் நல்லா அந்த மசாலாவில் கலரியாச்சு. இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு தண்ணி தான் வைக்கணும், ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். லைட்டாக தண்ணி வந்து வெண்டைக்காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். வெண்டைக்காய் குயிக்காகவே வெந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுடுங்க. தண்ணி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 to 3 விசில்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்குள்ளேயே வெண்டைக்காய் வந்து வெந்து போயிடும். வெண்டைக்காய் ஒரு விசில்லே வெந்துடும். பட் ஆனால் முருங்கைக்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் 2 to 3 விசில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் மினிமம் 2 விசில்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 விசில் வைக்கலாம், அது போதும். அப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த விசில் இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் உப்பு, அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவு ஆட் பண்ணுறேன். அரோட்டி மாவு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 2.5லேருந்து 3 பட்டை புளி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4வது விசிலும் வந்துடுச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து வெந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் பிளாண்டாக செய்யும்போது கொஞ்சமாவது உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பட் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கோ எந்த விதமான வயிறு எரிச்சலோ இல்லை வயிறுக்கு எந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்புறமா. இது இப்போ வந்து நம்ம புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி அதே இதில் தான் வந்து ப்ரப்போர்ஷனில் தான் வந்து நான் புளிக்கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளி கரைச்சிட்டு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விடணும் இதை. அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் நல்லா இறங்கும் உப்பு எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஏன்னா 2 விசில் வச்சுருக்கிறதுனால வெண்டைக்காய் நல்லா குழஞ்சிடும், வெந்து தான் இருக்கும். நல்லா ரொம்ப வேகமாக கலர்னிங்கன்னா வெண்டைக்காய் வந்து தூள் தூளாக போயிடும். அதே மாதிரி முருங்கைக்காவும் வந்து தூள் தூளாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஜென்டிலாக கலந்துட்டு ஓரளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் லிட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் இல்லை ஒரு விசில் வச்சா போதும். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். தேங்க்யூ வியூவர்ஸ்.